சமையல் செய்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? வீட்டிலேருந்தே கேட்ரிங் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசையா? 5 பேர் 10 பேர் அதுக்கும் மேலே கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு விதவிதமான வெரைட்டிஸ் சரியான அளவில் ரொம்ப ஈஸியாக செய்யணுமா? புது புது ஸ்டைலில் புது புது டிஷ்ஷஸ் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் அசத்தணுமா? டோன்ட் வரி, உங்கள் நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேகம் தீர்ந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒடிந்து கொண்ட வாவா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நிவேதிதா, நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேனக்கிழங்கில் ஒரு 65 தான் பார்க்க போகிறோம். இந்த சேனக்கிழங்கு 65 வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிழங்கா மீன் சில்லி சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. அப்படியே இருக்கும் இதனோட டேஸ்ட்டு, கொஞ்சம் கூட மாறாது. அவ்வளோ டேஸ்ட்டாக ஸ்பைஸியாக இருக்கும். அது இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம் வாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தாங்க. ஆனால் கரெக்டான ப்ராசஸ் தெரிஞ்சால் மட்டுமே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அவுட்புட் கடைசியில் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்ரிங் செய்யும்போதே வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக சேனக்கிழங்கு கடைகளில் கிடைக்கிறது கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் வாங்கிட்டு அது தேவைக்கு கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து ஒரு காத்தோட்டமான இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அது வந்து எதுவுமே ஆகாது, உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் கெடாமே இருக்கும். நீங்கள் அதனால் ஒரி பண்ணிக்காதீங்க. பெருசாக கிடைச்சாலும் வாங்கிடுங்க. அதே மாதிரி சேனக்கிழங்கு கடையில் வாங்கும்போது நீங்கள் வந்து அது பழைய கிழங்கான்னு கேட்டு வாங்குங்க. ஏன்னா ரொம்ப பழைய கிழங்காக இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த கையில் நமைச்சல் எடுக்காமல், நாக்கில் சாப்பிடும்போது நமைச்சல் எடுக்காமல் இருக்கும். ஸோ பழைய கிழங்காக கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி கட் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த பெரிய சேனக்கிழங்கை தேவைக்கு கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலரில் இருக்கிற தோலெல்லாம் வந்து சுத்தமாக எடுத்துடணும். கொஞ்சம் வந்து வேஸ்ட்டாக தான் செய்யும், அதுக்காகலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது நல்லா எடுத்துட்டால் தான் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. திரும்ப அதை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி நீளமாக ஸ்லைசஸாக கட் பண்ணி கண்டிப்பாக தண்ணியில் போட்டு வச்சுருங்க. பாருங்கள், இப்போ வந்து இதெல்லாம் நம்ம வந்து எல்லாமே அந்த ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் தேவைக்கு உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக விடணும். ஒரு 70% கிழங்கு வெந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட வெயிட் ஒரு 1 kg இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 30 கிராம் கடல மாவு, 30 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, 30 கிராம் அரிசி மாவு, 30 கிராம் மணக்காடு மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 50 கிராம், உப்பு தேவைக்கு. பிணையும் போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து பண்ணிக்கோங்க. மணக்காடு மசாலா ஆர் எனி சில்லி சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா எது இருந்தாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொரிச்சிடலாம். சின்னதாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கேர்ஃபுல்லாக போடுங்க. மேகம் தீர்ந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒடிந்து கொண்ட வாவா. மார்பில் ஒடிந்து கொண்டால் மாறன் நம்பு வரும், கூந்தலில் ஒடிந்து கொள்ள வரவா. என் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா அறையா, மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா. நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே, உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே. என் சுவாசம் உன் மூச்சு, உன் வார்த்தை என் பேச்சு, 5-6 நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வே வா. மலர்களே மலர்களே, இது என்ன கனவா? மலைகளே மலைகளே, இது என்ன நினைவா? உருகியதே எனதுள்ளம், பெருகியதே விழி வெள்ளம். விண்ணோடும் நீதான், மண்ணோடும் நீதான், கண்ணோடும்
நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த கலர் வந்த உடனே எடுத்துடலாம். இது போட்டோடனே கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து சீக்கிரமாக கருகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கருகிரும், அதே சமயத்தில் வேகாமல் கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக பொரிச்சிடுங்க. இந்த சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. அதே மாதிரி கிட்னியில் வந்து ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை கிட்னியில் ஸ்டோன் இருந்தாலோ இது வந்து சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக கிளியர் ஆகிடும். அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் வந்து இது ரொம்ப வந்து உதவியாக இருக்குது. சர்க்கரையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது வந்து அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. சேனக்கிழங்கு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சோடனே அப்படியே எடுத்துருங்க. அவ்வளோதான், பொரிச்சு முடிச்சாச்சு. சுட சுட சேனக்கிழங்கு 65 ரெடி. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.